Hey guys, welcome back to our channel. நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் வந்து வாங்கி வளர்த்துருப்போம். ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு வந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே இறந்து போயிடும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளாம் ஏன்டா இறந்து போச்சு அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆகிருப்போம். ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து அந்த பீட்டா ஃபிஷ்ஷை வந்து செக் பண்ணி வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ போனவுடனே நமக்கு பிடிச்சிருக்கோ உடனே அதை வந்து வாங்கியிருப்போம். அக்வேரியம் ஷாப்பில் இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா சில ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ நம்ம போனதுமே நம்மளை வந்து ஏமாற்றி நம்ம மண்டையை கழுவி வந்து அந்த ஃபிஷ்ஷை வாங்க வச்சுருவாங்க. நம்மளும் வாங்கிட்டு வந்துடும். ஸோ வாங்கிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த ஃபிஷ் வந்து இறந்துடும். ஸோ அப்படிங்கிறபோது நமக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் நீங்கள் பீட்டா ஃபிஷ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் அந்த பீட்டா ஃபிஷ்ஷை வந்து செக் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி செக் பண்ணணும், எப்படி கரெக்டான பீட்டா ஃபிஷ்ஷை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்கு கீழே உங்களுக்கு பீட்டா ஃபிஷ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பீட்டா ஃபிஷ் ரிலேட்டடாக போடக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பீட்டா ஃபிஷ்ஷை வந்து வாங்கி வளர்க்குறவங்க மொத்தம் நிறைய கேட்டகரிக்கு தான் வாங்கி வளர்ப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டுக்காக வாங்கி வளர்ப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக ஒரே ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து வாங்கி வளர்க்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ் வந்து வாங்கி அதை ப்ரீடிங் பண்ணி அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக வாங்கி வளர்ப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்டா ஃபிஷ்னாலே ஆசை இருக்கும், அதனால் 1 or 2 வாங்கி நம்ம ஆசைக்காக வாங்கி வளர்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரிக்கு வந்து பீட்டா ஃபிஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபைட்டிங்காக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பிளக்கார்டு பீட்டா ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு ஃபைட்டிங்க்கெலாம் தேவையில்லை, நான் வந்து அழகுக்காக தான் பீட்டா ஃபிஷ் வந்து வாங்கி வளர்க்க போகிறேன், நான் வளர்க்கக்கூடிய ஃபிஷ் என்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு 1 year இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம பீட்டா ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னு அக்வேரியம் ஷாப் போகிறோம். அங்கே போய் அந்த கடைக்காரட்ட போய் ஆனால் நான் வந்து இப்படி வந்து ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னா அவங்களே பார்த்து தம்பி இந்த பீட்டா ஃபிஷ் நல்லா இருக்கு, இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தந்துடுவாங்க. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் பற்றின ஒரு தெளிவு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்துடும், அது செத்து போயிடும். ஸோ அதனால நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா ஃபிஷ்ஷை வந்து எதில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பவுலில் வச்சிருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு கிளாஸில் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் வாட்டர் வந்து எப்படி இருக்குது, அந்த வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்குங்க அப்படின்னு செக் பண்ணணும். எதனால் அப்படின்னா அக்வேரியம் ஷாப்பில் வச்சிருக்க பீட்டா ஃபிஷ்க்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதனால் வந்து நீங்கள் வாட்டர் குவாலிட்டியை செக் பண்ணாலே மோஸ்ட்லி இது வந்து நியூ ஸ்டாக்கா இல்லைனா ஓல்டு ஸ்டாக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நியூ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், எந்த ஒரு அழுக்குமே இருக்காது. இது ஓல்டு ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்கும். அது மாதிரி அந்த ஃபுட்டு வந்து எடுக்காமல் நிறைய ஃபுட்டு கீழே வந்து அதுலேயுமே வந்து நிறைய ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து வாட்டர் லெவல் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். வாட்டர் லெவல் எதுக்காக செக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்களா இல்லைன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா வாட்டர் லெவல் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற லெவலில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதை விட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் வாட்டர் லெவலில். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வாட்டர் லெவல் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பபிள் நெஸ்ட் கட்டியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லா மெயிலுமே தனியாக வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பபிள் நெஸ்ட் கட்டும். அப்படி பபிள் நெஸ்ட் கட்டியிருந்தால் அந்த பீட்டா ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி வாங்கலாம். இல்லை பபிள் நெஸ்ட் கட்டலை அப்படின்னா அந்த பீட்டா ஃபிஷ்ஷை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த பீட்டா ஃபிஷ் வந்து எதனால பபிள் நெஸ்ட் கட்டலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏதாவது டிசீஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா அதுக்கு ஏஜ் அவுட் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். இதனால வந்து நீங்கள் பபிள் நெஸ்ட் கட்டியிருக்கிறா இல்லைன்னு செக் பண்ணி வாங்குங்க. ஸோ அப்படி பபிள் நெஸ்ட் கட்டாத பீட்டா ஃபிஷ்ஷை வாங்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் அதுக்கு எதுவும் டிசீஸ் இருந்தால் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வளர்த்துருப்பீங்க, ஒரு 1 வீக்கில் அது வந்து இறந்து போயிடும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஃபீடு எடுத்துக்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து கடைக்காரட்ட ஃபுட்டு கேட்டு அதை வாங்கி அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து போட்டு பாருங்கள். ஸோ அது ஃபீடு எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது வந்து நல்ல எந்த டிசீஸுமே இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஃபீடு எடுத்துக்கல ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு ஓரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க, எதுவும் டிசீஸ் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில பேர் வந்து ஒரு ஃபிஷ்ஷாக பார்த்தோன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும், ஆனால் அது வந்து பபிள் நெஸ்ட் கட்டியிருக்காது. இல்லை அப்படின்னாலும் அந்த வாட்டர் வந்து ரொம்பவே அழுக்காக இருந்திருக்கும், ஒரு ஓல்டு ஸ்டாக்காக இருந்திருக்கும். ஆனால் ஃபிஷ் பார்க்க வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும், ஆனால் அதுக்கு எதுவும் டிசீஸ் இருக்கா, அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பீட்டா ஃபிஷ்ஷை எடுத்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு பீட்டா ஃபிஷ் கூட பக்கத்தில் வைங்க. அதனால் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இன்னொரு பீட்டா ஃபிஷ்ஷை பார்த்து ஃப்ளேர் பண்ணும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசீஸும் இல்லை அப்படிங்கிறத. அப்படியே அது ஃப்ளேர் பண்ணலாம், அது அப்படியுமே வந்து டல்லாகவே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா
உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே சரி நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவீங்க, 1 வீக்கில் இறந்து போயிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் வாங்கக்கூடிய பீட்டா ஃபிஷ்ஷோட சைஸ் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எதனால அப்படின்னா ரொம்ப ஏஜான பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நல்லா பீட்டா ஃபிஷ் வந்து நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கிடுவீங்க. ஸோ அந்த பீட்டா ஃபிஷ் நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லா ஃபுட் எடுத்துக்குது, எந்த டிசீஸ்லாம் பீட்டா ஃபிஷ்ஷும் நல்லா பெருசாக இருக்குது, ரேட்டோ கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அதை வாங்கிடுவீங்க. வாங்கினதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அது வந்து இறந்து போயிடும். ஆனால் அது என்ன ரீசனுக்காக இறந்து போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. பீட்டா ஃபிஷ் நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஃபுட்டு போட்டால் எடுத்துக்கும், எந்த டிசீஸும் இருக்காது. ஆனால் ஃபிஷ் வந்து இறந்து போயிடும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ஃபிஷ் வந்து ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் அது வந்து வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கும். அதை தான் வந்து இனிமேல் இது வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது, ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்து அதை வந்து சேலுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம், கொஞ்ச நாள்ல அது வந்து இறந்து போயிடும், ஏஜ் அவுட் ஆகி அது வந்து இறந்து போயிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பீட்டா ஃபிஷோட சைஸை பார்த்து வாங்கணும். ரொம்ப சின்ன சைஸாகவும் வாங்கக்கூடாது, ரொம்ப பெரிய சைஸாகவும் வாங்கக்கூடாது, மீடியம் சைஸாக வாங்கணும். அதாவது ஒரு 3 to 4 month பீட்டா ஃபிஷ்ஷாக வாங்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது வந்து நம்மகிட்ட ஆல்மோஸ்ட் 1 இயர் வந்து வரைக்கும் சர்வே ஆகும். ஸோ பீட்டா ஃபிஷ்ஷோட ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுமே உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பீட்டா ஃபிஷ் எந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பீட்டா ஃபிஷ் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீட்டா ஃபிஷ்ஷை வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் உங்கள் கூடவே ஒரு பெட்டாக வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பீட்டா ஃபிஷ்ஷாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு வளர்த்துருவீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் கொண்டு வளர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் பீட்டா ஃபிஷ்க்கு எதுவும் டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறது ஈஸியாகவே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் வந்து பீட்டா ஃபிஷ் வாங்கினதுக்கு அப்புறமா அதை எப்படி மெயின்டைன் பண்ணி நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கைஸ் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து பீட்டா ஃபிஷ் ஸ்டாக்லாம் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷை வந்து அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி எதுனாலுமே வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு தான் அப்புறம் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 200+ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன்.